விடியும் வேளையில் எல்லாம் முடிந்துவிட்டது. வந்தபடியே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தடுத்து நிறுத்தவோ தாமதப்படுத்தவோ எந்த அதிகாரமும் இங்கு எவர் கையிலும் இல்லை. வேரோடும் விழுதுகளோடும் கிளை பரப்பி நின்றிருந்த மிக பிரம்மாண்டமான ஆலமரம் ஒரேயடியாகச் சரிந்தது போல அந்த மரணம் சம்பவித்து விட்டது. சம்பவம் சாதாரணமானதல்ல. அந்த குடும்பத்தை பொறுத்தமட்டில் சம்பாதித்து கொண்டிருந்த ஒரே மனிதரும் ராம்நகர் அஞ்சல் அலுவலகத்தின் தபால்காரருமான சத்தியமூர்த்தி அகாலத்தில் மரணமாகி போனது துர்பாக்கியமான சம்பவமே அல்லாமல் வேறென்ன? நேற்று வரையிலும் நன்றாகவே நடமாடித் திரிந்த மனிதர் இன்றைக்கெல்லாம் வயது 45 தாண்டியிருக்காது. ஒடிசலான தேகம், சிவந்த நிறம், காதோரங்களில் இப்போதுதான் நரைமுடி தெரிய ஆரம்பித்திருந்தது. இன்றைய நாளில் பொழுது விடியும் தருணத்தில் ஒரு விபத்து போல மாரடைப்பு ஏற்பட்டு அவரை மரணம் கவ்விக்கொண்டு போகுமென்று யார்தான் நினைத்திருக்க முடியும்? நினைப்பவை மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இன்றோடு சத்தியமூர்த்தியின் மனைவி திலகவதியின் நெற்றி குங்குமம் அழிந்துவிட்டது. இனி பூவுக்கும் மஞ்சளுக்கும் பொருள் ஏதுமில்லை. எனினும் இத்தனை காலமும் சத்தியமூர்த்தியோடு கொண்டிருந்த தாம்பத்தியத்தின் அடையாளமாக திலகவதி பெற்றெடுத்த 3 பெண்களில் வயதுக்கு வந்த 2 பெண்கள் திருமணத்திற்கு தயாராக வளர்ந்து நிற்பதை இல்லை என்றா சொல்லிவிட முடியும்? மூத்த பெண் லலிதா சத்தியமூர்த்தி உயிரோடு இருந்த போதே தான் விரும்பிய ஒருவனோடு சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடிப்போனாளே. அதுவும் இப்படித்தான் விடியும் வேளையில் நிகழ்ந்து முடிந்தது. அப்போது தங்கைகளான இந்த லதாவும் மீனாவும் என்னமாய் கதறி தீர்த்தார்கள். பெற்றவர்களையும் உடன் பிறந்த சகோதரிகளையும் முற்றிலுமாக உதறி தள்ளிவிட்டு வீட்டை விட்டு ஓடிப்போக லலிதாவுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ. அன்று சத்தியமூர்த்தி இரத்த சிவப்பேறிய பெரிய விழிகளை உருட்டியவாறு உரத்த குரலில் இறைந்து கொண்டிருந்தார். எவ்வளவு தைரியம் இருக்கணும் அந்த கழுதைக்கு! வீட்டுக்கு தெரியாம எவனோ ஒரு உதவாக்கரை பயலோடு ஓடி போறான்னா இவ இப்படி ஒரே அடியா நம்ம தலையில மண்ணை அள்ளி போடுவான்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியலையே என்றாள் திலகவதி, ஆழ்ந்த துயரத்தை வார்த்தைகளில் பொதிந்தவளாய். இன்னும் 2 தங்கச்சிக இருக்காளேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எவ்வளவு தைரியத்தோட ஓடியிருக்கா அந்த ஓடுகாளி! ஒழுக்கத்தோட கௌரவமா நாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இத்தனை காலமா. அத்தனையையும் கெடுத்துட்டாளே பாதகி! 2 கைகளாலும் முகத்திலும் நெஞ்சிலுமாய் அரைந்து கொண்டு கதறி தீர்த்தாள் திலகவதி. ஓடிட்டால்ல, ஒரே அடியா ஓடி போயிட்டால்ல. இனி நான் செத்தே போனாலும் அந்த கேடுகெட்ட மூதேவி இந்த வீட்டு வாசல் மிதிக்கக்கூடாது. ஆமா, கண்டிப்பா மிதிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? ஆமாண்டி, கேட்டுக்க. உனக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நான் செத்து பொணமா கிடந்தாலும் அந்த முண்டை இந்த வீட்டு வாசலில் கால் வைக்க நீங்கள் யாரும் முற்றாதீங்க. அந்த கேடுகெட்ட நாய்க்கு இந்த வீட்டு வாசலுக்கு வர்றதுக்கு இனி எந்த யோக்கியதையும் இல்லை. இன்னைக்கோட அவள் செத்து சாம்பலாயிட்டான்னு நான் தலைமுழுகிட்டேன். ஆமாம். ஆவேசமும் ஆக்ரோசமும் பொங்க வார்த்தைகளை வேக வேகமாக கொட்டிய சத்தியமூர்த்தியின் உடம்பு நடுங்கிற்று. அடர்ந்த புருவங்களுக்கு மேலே நெற்றி நரம்புகள் புடைத்து கொள்ள உதடுகள் வெறுப்பில் நெளிந்தன. வேட்டியை மடித்து கட்டி கொண்டு தனக்குள்ளே முணுமுணுத்தவராய் அவர் அங்குமிங்குமாய் நடந்தார். இப்போது யாவும் முடிந்துவிட்டது. உயிர் பிடிப்புகள் அடங்கி உணர்ச்சிகள் மடிந்து சத்தியமூர்த்தி என்ற மனித ஜீவனை மரணம் பிணம் என்றாகிவிட்டது. முடியாத பல பிரச்சனைகளுக்கு மரணம் சரியாக தீர்ப்பளித்திருக்கிறது. முடிவடையாத பல விவகாரங்களுக்கு சாவு முற்றுப்புள்ளியிட்டிருக்கிறது. உண்மைதான். ஆனால் சத்தியமூர்த்தியின் அகால மரணம் திலகவதிக்கு இன்று என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறது? அல்லது தீர்ப்பு வழங்குவதற்கு மாறாக எத்தகைய சிக்கலை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது? சத்தியமூர்த்தியின் சாவு செய்தியை மூத்த மகள் லலிதாவுக்கு தெரிவிக்கலாமா வேண்டாமா? ஓடிப்போன லலிதா தான் விரும்பிய கணவனோடு இதோ இந்த பேரூரில்தானே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு இந்த துக்கச் செய்தியை சொல்லி அனுப்ப வேண்டியது அவசியம்தானா? அல்லது இது பற்றி எதுவுமே தெரிவிக்காமல் இருந்து விடலாமா? அவளுக்கு நாம் எதுக்காக தெரிவிக்கணும்? நம்மை மதிக்காம அவ இஷ்டத்துக்கு சொல்லாம கொள்ளாம ஓடிப்போன அவளுக்கு நாம் எதுக்காக அப்பா செத்து போனதை மட்டும் தெரிவிக்கணும்?
என் பிணத்தலை கூட அவ கண்முழிக்க கூடாதுன்னு அப்பா எப்போது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருந்தாரே. அப்படிப்பட்டவளுக்கு நம்ம மட்டும் ஏன் இப்போ அப்பா செத்துப்போன விஷயத்தை சொல்லி அனுப்பணும் என்று லலிதாவின் தங்கைகளான லதாவும் மீனாவும் தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அவர் உங்களுக்கு மாத்திரம்தானா அப்பா? அவளுக்கும் அப்பாதானே என்று கேட்டாள் திலகவதி. அப்பாதான். ஆனா அப்பா சொல்படி நடக்காதவளுக்கு இப்ப மட்டும் என்ன உரிமையும் உறவும் வேண்டி கிடக்குது? இல்லை, அவள் இந்த வீட்டின் மூத்த மகள். அவளது பிறப்புதான் முதலில் அவரை அப்பாவாக சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. ஏன்னா நீங்க 2 பேரும் அவளுக்கு பிறகு பிறந்தவங்க தானே. முடிவடையாத விவாதமாய் பேச்சு நீண்டு கொண்டே போயிற்று. கவலையிலும் குழப்பத்திலுமாய் திலகவதி திணறிக் கொண்டிருந்தாள். வெளியே வெயில் தகித்து கொண்டிருந்தது. காற்றின் சலனமே அற்றுப்போனது போல மரங்கள் அசைவற்று நின்றிருந்தன. வீடு சவக்களை கட்டிவிட்டது. சத்தியமூர்த்தியின் அலுவலக நண்பர்கள் கூட்டமாக வந்து இறந்த அவரது உடல் மீது மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். யூனியன் தலைவர் என்ற பெயரில் வந்தவரும் இன்னமும் அவரோடு வந்தவர்களும் சிலர் மாலை சாத்தினார்கள். மேலும் உறவினர்களும் இரத்த பந்தங்களும் வீடு முழுக்க அடைத்து கிடந்து அழுது பிரலாபித்து களைத்து சோர்ந்து பெருமூச்சுகளோடு முக்காடிட்ட முகங்களோடும் அடங்கி கொண்டிருந்தார்கள். பூக்களின் வாசனையோடு ஊதுபத்தியின் மணமும் கலந்து அறையெங்கும் பரவிக்கொண்டிருந்தது. சங்கு ஒலித்தது. லலிதா அதிர்ச்சி அடைந்தாள். அப்பா இறந்து விட்டாரா? நன்றாகத்தானே இருந்தார். சத்தியமூர்த்தியோடு பணியாற்றிய தபால்காரர் சண்முகம் யதார்த்தமாக லலிதாவிடம் மரணச் செய்தியை தெரிவித்தார். சாயங்காலம் எடுக்கிறாங்களாம் பாடியை என்ற விவரத்தையும் அவர் தெரிவித்த போது லலிதா மனமுடைந்து கதறினாள். தன் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்ட காரணத்தால் அப்பாவின் மரணச் செய்தி தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இல்லை. எனினும் இது எந்த வகையில் நியாயம்? எனக்கு பிடிச்சவரோடு நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடி வந்து கோயிலே தாலி கட்டி கொண்டது உண்மைதான். அதற்காக ஒரு தந்தையின் மரணத்தை மகளுக்கு தெரிவிக்காமல் மறைத்து விடுவதால் இவர்களுக்கு என்ன பயன் கிட்டப்போகிறது? செத்துப்போன பிறகும் கூட அவருடைய முகத்தில் நீங்கள் முழிக்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பா வீட்டில் எப்போதும் கோபமாக சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதனால தான் உங்கள் வீட்டிலிருந்து சாவு செய்தியை சொல்லி அனுப்பவில்லை என்று தனக்கு தெரிந்த விஷயத்தை சண்முகம் லலிதாவிடம் எடுத்துச் சொன்னார். எனக்கு பிடித்தவரை என்னுடைய கணவனாக நானாக தேர்ந்தெடுத்து கொண்டது தப்பா? தண்டனைக்குரிய குற்றமா? 4 பேர் அப்படித்தானே பேசுவாங்க. எந்த 4 பேர்? அப்பாவின் பிணத்தை சுடுகாட்டிற்கு சுமந்து கொண்டு போகப் போகிற அந்த 4 பேரா? இப்படி கேட்டால் நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? வேறென்ன? நான் வீட்டை விட்டு ஓடி வந்தது உண்மைதான். யாரிடமும் எதுவும் சொல்லிக் கொள்ளாததும் உண்மைதான். இதை போலவே அவர் என்னை பெற்ற தந்தை என்பதும் உண்மையல்லவா? இந்த சமூகத்துக்கு முன்னால் இதை பொய்யென்று எவராலும் சுட்டிக்காட்ட முடியுமா? நான் சத்தியமூர்த்தியின் மகள், அதுவும் மூத்த மகள் என்ற ஸ்தானத்தை இல்லை என்று மறுத்து சொல்ல எவராலும் முடியுமா? குடும்பத்தில் 1000 குழப்பங்களும் அடிதடி சண்டைகளும் இருக்கக்கூடும். அதற்காக உடம்பிலே ஓடுகிற இரத்த பாசத்தை இல்லை என்று எங்கேனும் நிரூபிக்க முடியுமா? தலையிலும் மார்பிலுமாய் அடித்து கொண்டு லலிதா அழுது கதறினாள். தலைமுடி களைந்து போக கண்கள் சிவந்து குழம்ப வளையல்கள் உடைந்து சிதற லலிதா வெகுநேரம் வரை அழுது கொண்டே இருந்தாள். லலிதாவின் கணவன் பிரதாப் அவளை அன்போடு அணைத்து, அழாதே லலிதா, உன் தந்தையின் முகத்தைத்தானே நீ பார்க்க வேண்டும். அது நம்மால் முடியும். நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் நமது கோபத்தை காட்டுவதில் அர்த்தம் எதுவும் இல்லை. உண்மையான பாசம் என்பது எல்லா பாரங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. உதறி தள்ளுவது உண்மையான அன்பின் வெளிப்பாடு அல்ல. நாம் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பின் மிகுதியால் தானே அவசரப்பட்டு வீட்டிலிருந்து ஓடி வந்தோம். யாரையும் வெறுத்ததனால் அல்ல. வெறுப்புற்று நம்மீது பழி சுமத்துபவர்களை பற்றி வீணாக அலட்டி கொள்ள வேண்டாம் லலிதா என்று ஆறுதலான வார்த்தைகளை உதிர்த்தான். அவனது ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு உருகிப்போன லலிதா அவனது நெஞ்சில் முகம் புதைத்து சின்ன சின்ன விம்மல்களோடு அடங்கி கொண்டிருந்தாள். சங்கொலி நீண்டு முழங்கியது. மணியோசை கிணுக்கிணுத்தது. தாரை தப்பட்டைகள் அதிர்ந்தன. எல்லாரும் வந்துட்டாங்களா? எடுத்துடலாமுங்களா? வழிவிடுங்க. மூங்கில் பாடை தோள்களில் ஏறிற்று.
மனித வாழ்க்கையின் இறுதி யாத்திரை, முடிந்த வாழ்க்கையின் பயண ஆரம்பம், மயானம் நோக்கி மரண ஊர்வலம். எங்களையெல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. கூடியிருந்த அனைவரின் செவிப்பறைகளை கிழித்து கொண்டு திலகவதியின் கதறல் நெஞ்சில் அதிர்ந்தது. வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் ஓசை கேட்டது. அவசரத்தோடு பிரதாப் ஆட்டோவில் இருந்து இறங்கினான். கூட்டத்தில் கசமுசவென்று பேச்சொலி எழுந்தது. யாரது? லலிதாவை கூட்டிக் கொண்டு ஓடிப்போனானே, அந்த பையன்தானா அது? ஆமாங்க, மூத்த மகள் லலிதா எப்படியோ கடைசியில் சரியான நேரத்துக்கு வந்துட்டா போல. அது எப்படிங்க வராமல் இருப்பா? என்ன இருந்தாலும் இரத்த பாசம் முட்டுருமங்களா? பிரதாப் ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த லலிதாவை பார்த்து உள்பக்கமாக திரும்பி குரல் கொடுத்தான். லலிதா, கீழே இறங்கு, பயப்படாதே. அவளது கைகளை தொட்டு அசைத்தான். லலிதா மயங்கிச் சரிந்தாள். உடல் சில்லிட்டு கிடந்தது. உயிர் பிரிந்திருந்தது. சத்தியமூர்த்தியின் வாக்கு பலித்து விட்டது. மறைந்த தந்தையின் முகம் பார்த்து அழக்கூட முடியாமல் மரணம் பரிதாபகரமாக லலிதாவை அணைத்து கொண்டது. முடிவடையாத பல பிரச்சனைகளுக்கு மரணம் தீர்ப்பாக அமைந்திருக்கிறது என்பது உண்மைதான் போலும். இல்லையெனில் 2 மரண ஊர்வலமும் இன்று ஒன்றாக புறப்பட்டிருக்குமா?